நான் லூக்கா சுவிசேஷத்திலிருந்து தொடர் தியானமாக எடுக்கலாம் என்று நினைக்கிறேன். திருப்புங்கள். லூக்கா சுவிசேஷத்தினுடைய நமக்காக எழுதப்பட்டது இந்த லூக்கா. புறஜாதியர்களுக்காக லூக்கா எழுதினார். அதனாலே 39ஆம் வசனத்திலே இருந்து இன்றைய தியானமாக 46ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். 44லிருந்து 46 வரை மட்டும் வாசித்தால் போதும். வாசிக்கலாம். லூக்கா 22:40. அவர் மிகவும் யாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இங்க சொல்றாரு. மத்தேயுலையும் மார்க்குலையும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றார். இந்த சம்பவம் எப்ப நடக்குதுன்னா, பஸ்கா முடிந்து அந்த வீட்டில இருந்து இயேசு வந்துடுறாரு. அவருக்கு நெருக்கமான 3 சீடர்களை கூட்டிட்டு ஒலிவ மலைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தோட்டத்தை நோக்கி வருகிறார். 39ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அந்த ஒலிவ மலையில நிறைய ஒலிவ மரங்கள் இருக்குமா. ஆண்டவர் அங்குதான் அதிகமான நேரங்களை எருசலேமில் இருக்கும்போது செலவழித்திருக்கிறார் ஜெபம் பண்ணுவதற்காக. ஏன்னா அங்கே லூக்கா அழகா எழுதியிருக்காரு, வழக்கத்தின்படியே. அந்த ஒலிவ மரம் மிகவும் நல்லது என்றும் சொல்லுகிறார்கள். நீண்ட நாட்கள் உயிரோடு வாழுகிறதும் அந்த ஒலிவ மரம். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அடையாளப்படுத்தி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நோவா காலத்து வெள்ளம் வந்த பிறகு கூட அந்த புறா என்ன இலையை கொத்திட்டு வந்துச்சு? ஒலிவ இலைய. அந்த ஜலப்புரளையம் வந்து உலகமே முங்கி போனப்பையும் அந்த ஒலிவ மரம் அழியலை. கிறிஸ்தவர்களுக்கு இது வாக்கு தத்தமா இருக்கு. உலகமே வந்து கொரோனா அழிஞ்சு போனாலும் கர்த்தர் நம்மளை அழியாம காப்பாரு. எவ்வளவு பெரிய வெள்ளம், 1 வருஷம் தண்ணி வத்தலை. ஆனா அந்த மரம் மட்டும் அழைத்திருந்தது. நல்ல பச்சை பசேல் என்று ஒரு இலையை பித்தி கொண்டு அந்த புறா கொண்டு வந்து நோவாவினுடைய கரத்திலே கொடுத்தது. அந்த ஒலிவ மரம், ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா எண்ணெயை விட ஒலிவ எண்ணெய் மிகவும் நல்லது. இன்னைக்கு கிறிஸ்தவங்க அந்த ஒலிவ மலைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒலிவ மரங்களை தடவி பார்க்குறாங்களாம். ஏன்னா இயேசு இங்கே தான் நின்று ஜெபம் பண்ணியிருப்பாரு, இங்கே தான் இருந்திருப்பாரு. அப்படி ரொம்ப மாம்சீக பிரகாரமாக அவங்க அந்த இடத்துல போய் நின்று அவர் இங்கெல்லாம் அந்த தன்னுடைய கடைசி நேரத்தை செலவழித்திருப்பார் என்று அப்படி சிலர் போகிறாங்க. நம்ம அப்படி போக வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு தான் நம்ம பார்க்கணும். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இதை நம்ம பாஷையில் சொல்லவா உங்களுக்கு? நீங்க பரீட்சையில ஃபெயில் ஆகாம இருக்க நைட்டு கொஞ்சம் விழித்திருந்து படிங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். அப்ப எல்லா நேரமும் ஒரே விதமா ஜெபம் பண்ணக்கூடாது. சில சூழ்நிலைகள் வரும்போது நம்ம கொஞ்சம் அதிகமா ஜெபிக்க வேண்டியது இருக்கு. சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில மிக கஷ்டமான காரியங்களை கொண்டு வரும்னு தெரிஞ்சா, இப்போ ஒரு வாலிபனுக்கு தெரியுது, ஒரு கல்லூரியில படிக்கிறான்னா யாருமே சொல்றது இல்லை நைட்டு இன்னைக்கு நீங்க முழிச்சு இருந்து படிக்கணும். நாங்கள் காலேஜில் படிக்கிற காலத்துல அந்த செமிஸ்டர் எக்ஸாம்னு அன்னைக்கு கண்டுபிடிக்கணும்னா நாளைக்கு பரீட்சை இருக்குன்னா தூங்க மாட்டாங்க. அதுவும் சிலர் வெறியோட படிப்பாங்க. 1 மணி நேரம் கூட தூங்காம உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இடைய பரீட்சை எழுதுறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும், போய் படிப்போம்னா படுக்க மாட்டாங்க, வெறியா உட்காந்துருப்பாங்க. அந்த 6 எக்ஸாம் செமிஸ்டருக்கு இருக்குன்னா அந்த 6 நாள் அவங்க வெளியே தூக்கி டேபிளில் போட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. மற்ற நாள் படிக்கிறானோ இல்லையோ அன்னைக்கு ஒரு படிப்பு படிப்பாங்க. பார்த்தா நல்ல மார்க் எடுத்துட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த கடைசி நேரமும் ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படித்தான். கடைசி பகுதிகள் எல்லாவற்றிலும் நம்ம அந்த என்ன நினைச்சிடறோம்னா, சில ஆசீர்வாதங்கள் வரும்போது கொஞ்சம் லெகுவா நம்ம இருந்துடக்கூடாது. ஆண்டவர் இங்க ரொம்ப கவனமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவர் 33 வயசு ஆகுது, நான் மறிச்சிருவேன், நான் சிலுவையில பிடிச்சு என்னை அரைஞ்சிருவாங்க அப்படின்னு சீடர்கள்ட்ட சொல்லிக்கிட்டே வர்றாரு. அவங்களுக்கு அதை பெருசா எடுத்துக்கிற தோணலை. ஏன் தோணலைன்னா, அது இவரை யாராவது சிலுவையில் அறைவாங்களாங்க?
போற இடம்லாம் அற்புதம் செஞ்சுட்டு இருக்காரு. மக்கள்கிட்ட பேரும் புகழுமா இருக்காரு. வயசு 33 வயசு தான் ஆகுது. இவர் எப்படிங்க சாவாரு? இவர் சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறதுல அவங்களுடைய 12 பேரோட எண்ணம். அவங்க அதை பெருசா எடுத்துக்கிறவே இல்லை. பஸ்காவுக்கு முன்னாடி சொல்றாரு, அப்புறம் அந்த சீமோன் வீட்டில் விருந்து நடக்குது அன்னைக்கும் சொல்றாரு. ஆனா அவர் சொல்ற அந்த வார்த்தைய அவங்க பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைய கிறிஸ்தவர்களும் ஆண்டவர் சீக்கிரமாக வருவேன் என்று சொன்ன வார்த்தையை பெரிதா எடுத்துக்கொள்ளாமல் தான் உலகத்திலே முங்கி இருக்கிறார்கள். தேவனுடைய சீடர்களை போல கிறிஸ்தவர்கள் எதை பெரிதா எடுத்துக்கொள்ளலைன்னா இயேசு வருவார் என்கிற அந்த வார்த்தையை குறித்து அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இது ஆண்டவரை இப்ப எப்படி அவர் மறைப்பாரு, இப்ப எப்படி அவர் சாவாரு? இதனுடைய ஒரு விளைவுதான் இவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர்கள் நித்திரை செய்கிறார். நான் சிந்திச்சு பார்த்த ஒரு தகவலை உங்களுக்கு சொல்றேன். என்னைக்காவது இயேசு தம்முடைய ஊழியத்துல எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு யார்கிட்டையாவது கேட்டாரா? என்னைக்காவது கேட்டதா இங்க போட்டிருக்கா? அப்ப என்னடா வித்தியாசமா இன்னைக்கு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு, ஏன் இவர் இப்படி போட்டு நம்மளை தொந்தரவு பண்றாரு அப்படின்னு சீடர்கள் ஒரு கணம் கூட யோசிச்சு பார்க்கவில்லை. இது நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. நம்முடைய உறவுகள் சில வார்த்தைகளை முக்கியப்படுத்தி நம்மிடத்தில் சொல்லுகிறதை நம்ம பல நேரங்களில் பெருசாய் எடுத்து கொள்ளாமலே விட்டு விடுகிறோம். ஒரு கேரளாவிலே ஒரு பெரிய ஒரு பாஸ்டர், அந்த ஏரியாவுக்கே தலைவர், அப்படி வாலிப பிள்ளை, அப்பா நான் உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட போயிடுவேன், உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட போயிடுவேன் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. நீ சும்மா விளையாடாதப்பா. அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் அப்படி காண்பித்திருக்கிறார். பெரிய பாஸ்டர் அவர். திடீர்னு பார்த்தா அந்த பிள்ளை ஆண்டவர்கிட்ட உண்மையிலே போயிடுச்சு. அந்த வார்த்தையை தாய் தகப்பன் என்ன செய்யலைன்னா அசால்ட்டா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு சொல்லி இருக்கிறார், நான் உன்னை என்னோட சேர்த்துக்கிறவேன் அப்படின்னு. அது ஒரு வாலிப பிள்ளையா இருந்தது. அந்த மரணம் கேரள பட்டணத்தையும் அந்த வட்டாரத்தையுமே ஒழுக்கி விட்டது. அந்த பிள்ளையினுடைய செயல்பாடுகளை பின்னாக அந்த தாய் தகப்பன் சிந்திக்கும் போது, நம்முடைய மகள் நம்மிடத்தில் சொன்னாலே நான் போய் விடுவேன் என்று, ஆனால் நம்ம இந்த காரியத்தை குறித்து பெருசா எடுத்துக்கிறாம விட்டுட்டோமேனு இது சீஷர்களுக்கு வந்துருச்சு. அவர் ஒரு சரியான வாலிபனா இருக்கிறார். அவர் மரிக்கிறதற்கான சூழ்நிலைகள் உலக பிரகாரமாக இல்லை. ஆனால் நாம் சில காரியங்களை, சில வார்த்தைகளை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்க பழகி கொண்டால் மட்டும்தான் முடியும். 2 முக்கியமான சம்பவங்கள் ஆண்டவருக்கும் சீஷர்களுக்கும் நடந்தது. ஒன்று மறுரூப மலை, அங்கேயும் தூங்கிட்டாங்க. 2வது இந்த தோட்டத்தில், கெத்சமனை தோட்டத்தினுடைய ஜெபம், அங்கேயுமே தூங்கிட்டாங்க. அப்படி இருந்தும் கர்த்தர் அவர்களை காப்பாற்றி எடுத்தார். முக்கியமா இந்த சீடர்கள்ல மிக முக்கியமானவர் இப்பதான் மாலை நேர பஸ்காவில் அவர்கிட்ட சொல்றாரு, எப்பா உனக்கு தான் பிரச்சனை வருது மற்ற எல்லாரும் விட, உன்னை சொலகுல போட்டு புடைக்கிறேன்னு கேட்கிறான் பாருங்க. போய் ஆண்டவர்கிட்ட சாத்தான் யோபுவை கேட்ட மாதிரி, இந்த பேதுரு இருக்காருல அவரை நான் புடைச்சிக்கிறேன் கொஞ்சம் சொலகுல போட்டு. அவன் சும்மாவே அடிச்சாலே தாங்க முடியாது, இல்லை சொலகுல போட்டு வேற புடைக்க போறானா அப்படின்னு சொல்றாரு. நைட்டு எப்பா உன்னை சொலகுல போட்டு புடைக்கிறேன்னு கேட்குறான். நான் வேற உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டேன், உன்னை நம்பி நீ வேற வீர வசனம்லாம் பயங்கரமா பேசின, அதனால உன்னை நான் அவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ நல்லா ஜோம் பண்ணிக்கிறனும் அப்படின்னு. அதெல்லாம் உயிரே போனாலும் சரிதான், உம்மெல்லாம் விட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் போயிட மாட்டேன், அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு அவர் பேசினார். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ காலையில சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை நீ என்ன மறுதளிப்பேன்னு. பயங்கர உத்வேகமா பேசின ஆள் இப்ப தோட்டத்துல இயேசுவோட இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. ஒரு தடவை வந்து சொன்னாரு, எப்பா நீங்க தூங்காதீங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. தூங்குறாங்க. 2வது தடவையும் வந்து தட்டி எழுப்புறாரு. அவருக்காக இந்த பூமியில ஜெபம் பண்றதுக்கு கூட பார்ட்னர்ஸ் கிடைக்கல. உங்க குடும்பங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல உறவு, ஒரு திருச்சபை ஒரு ஊழியனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல உறவு, அவனுக்காக வாரப்பட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிற விசுவாசிகள், அவனுக்காக ஜெபிக்கிற உறவுகள். அதனாலதான் வந்து 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியத்தை எதிர்க்கிறதுக்கு அநேக சக்திகள். நம்ம இந்த இடத்துல ஒரு தெள்ளுப்பூச்சி மாதிரி இருக்கும். வந்துட்டாங்க, இங்கே 4-3 மாடி கட்டிட்டாங்க, இங்கே வந்து 2 அல்லேலூயான்னு கத்துறாங்க, இவங்களுக்கு எதுக்கு இங்கே அப்படின்னு சொல்றதுக்கு ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு
உங்களுடைய ஜெபம் என்பது தான் மிகப்பெரிய ஆயுதம். அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் நான் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணியிருக்காரு. ஊழியத்தின் பல நாட்கள் காலையில எழும்பி போனா பேய் ஓடும், நோயெல்லாம் சுகமாகும். இதுக்கு காரணம் அவருடைய ஜெபம். உங்க குடும்பத்துல உங்க உறவுகளை நீங்க காப்பாத்துறது ஜெபம்தான். இந்த ஜெபத்தை நீங்க தொடர்ந்து செய்யும் போதுதான் உங்களுடைய வீடுகளிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஜெபத்தை தொடங்கும் போது சத்துரு மிக பயங்கரமாகவே செயல்படுவான். நீங்க விட்டு கொடுக்க கூடாது. அதுக்கு காரணம் நம்முடைய மாம்சத்துல ஏற்படுற பலவீனம். இந்த பலவீனம் நம்மளை தூங்க பண்ணிரும். பலவீனம் நம்மளை தொடர்ந்து ஜெபிக்க விடாம பண்ணிடும். அவங்க கிட்டையும் ஒரு ரகசியத்தை தான் வந்து இப்பயே தூங்குறாங்க. இது கெச்சமனை தோட்ட சம்பவம் மாதிரி தான். ஆனா எப்படித்தான் பெரிய பெரிய விசுவாசிங்கன்னு நான் நினைக்கிறது கூட தூங்குது. அப்போ பார்க்கும்போது அவங்கெல்லாம் ஆனா நம்மெல்லாம் ஏமாத்துற அவங்கள கனெக்ட் பண்ணி பார்க்கும்போதுன்னு நினைச்சுக்கிறோம். இப்போ அந்த மாம்சத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் வரத்தான் செய்கிறது. அவர்களிடத்திலும் ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். என்ன சொன்னார் அவர்களிடத்துல? நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கப்பா, ஆனா நீங்க இப்படிதான் தூங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்? மாம்சம் பலவீனம் உள்ளது, நான் ஆவியில இருக்கிறேன், நான் ஆவியானவரோடு இருக்கிறேன். அதனால எப்படி ஜெபம் பண்றாரு? மிகுந்த ஊக்கத்தோடு. வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்களா? மிகுந்த ஊக்கத்தோடு ஜெபம் பண்றாரு. இதுல லூக்கா கொஞ்சம் வித்தியாசமானவர். லூக்கா ஒரு மருத்துவர்னால அவரோட பார்வையில வர்றாரு. நான் இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி மத்தேயு, மார்க்கு, யோவானை பார்த்துட்டு வந்தேன். அங்கே யாருமே இரத்த வேர்வை வந்து நிலத்துல விழுந்ததை எழுதலை. ஆனா டாக்டர் மாதிரி யோசிக்கிறார். ஒரு மருத்துவராக யோசிக்கிறார். ஆண்டவர் இந்த மருத்துவனை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கிறபடினாலே இந்த மருத்துவர் தான் அதை எடுத்து எழுதுகிறார். அவருடைய போராட்ட களம் மிக முக்கியமானது. இன்னும் மருத்துவத்துறையில இன்றைக்கு அதை சொல்லுகிறார்கள். பிரஷர் வருகிறது. ஏன்? அவர்களால் தாங்க முடியாத சம்பவங்கள் அவருடைய குடும்பத்திலோ அவருடைய உறவுகளிலோ நடக்கும்போது அவர்களுடைய அந்த இருதய துடிப்பு அதிகமாகி அதுதான் பிரஷராக வெளிப்படுது. அவங்களுக்கு தாங்க முடிஞ்ச சம்பவங்கள் நடந்தால் அவங்க பாட்டுக்கு ரிலாக்ஸாக போயிடுறாங்க. அந்த ப்ரெஷர் வரும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் படபடப்பு, கோபம், சண்டை இதெல்லாம் வருது. இங்கே அவரால் தாங்க முடியாத பாரம் அங்கே வரும்போது இது மிக மோசமான ஒரு காரியம். ஏன்னா நம்ம உடம்புல திடீர்னு கீழே விழுந்து ரத்தம் வந்துருச்சுன்னா ஐயோ ரத்தங்கிறோம். வேர்வையே ரத்தமாக வருது. அதை புதிய மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா அவருடைய முகம் முழுவதும் ரத்தமாக மாறிவிட்டதா. அப்ப எப்படி இருந்திருக்கும்? அப்படி ஒரு கர்ச்சீப் வச்சு தொடச்சா அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறதா இன்னைக்கு காலை செய்தி. ஜெபம் பண்ண முடியல பிரதர், சோர்வா இருக்கு பிரதர், பிரச்சனை ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர், எவ்வளவு காலம்தான் ஜெபம் பண்ண முடியும் நீங்க சொல்றீங்க? அந்த நேரத்துல ஆவியானவருடைய பலனோட மிகுந்த ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணியிருக்காரு. உங்களை சுத்தி இருக்கிற மாம்ச பிரகாரமாக உங்களை பாதிக்கிற காரியங்கள் உங்க ஜெபத்தை பாதிக்க கூடாது. நல்ல வேலையை ஆண்டவர் ஜெபம் பண்ணதுனாலதான் அவருக்கு அன்னைக்கு ஒரு பலன். அந்த மாலை, அந்த நடு இரவு நேரங்களில் நடுராத்திரி தானே பிடிக்க வந்தாங்க. பஸ்கா மாலை முடிந்து அவர் இங்கே வந்துட்டாரு. இந்த ஜெபம் முடிஞ்சோன்னே வந்துட்டாரு. அங்கே ஆளு யூதாஸ் வந்துட்டாரு. இப்போ நம்ம அந்த பஸ்கா முடிஞ்சு அவங்க வந்து இந்த தோட்டத்தில் ஜெபம் பண்ணுறது தான் இன்னைக்கு பார்க்குறோம். இதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம், இன்னொரு 11 நாள் தான் அதோட ஜாலியாக வீட்டில் இருந்துடலான்னு. அந்த மாதிரி எண்ணத்தை இன்னைக்கு நீங்கள் விட்டுறணும். ஜெபம் எப்பொழுதும் தேவை. ஜெபித்து கொண்டே இருக்கணும். உங்கள் வாழ்க்கையினுடைய முக்கியமான தருணங்கள் வரும்போது தான் சத்துரு இன்னும் வேகமாக செயல்படுவான். இந்த சிலுவைக்கு முன்னாடி செயல்பட்டது போல அப்ப நம்ம ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான காரியம். அவங்கள இருந்து ரொம்ப தூரம், இன்னொரு இடத்துல தூரத்தை எழுதியிருக்கிறார். இங்கே 41ஆம் வசனம், அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கார் படியிட்டு. எப்படி ஜெபம் பண்ணாரு? சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு. இந்த சேர்லாம் போடுறது நல்லதுதான் சபைக்கு. நான் ஏன் அப்பப்போ எந்திரிக்க சொல்றேன்னா நீங்க அப்படியே உட்காந்து தூங்கிடுவீங்கன்னு தான். இந்த தூக்கம் வர்ற அம்மாக்களுக்கெல்லாம் முன்னாடி பாய் போட்டு உட்கார வைக்கணும். அப்படியாவது பரலோகம் கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு சொல்லி. சரிதானே? எப்படி ஜெபம் பண்ணாருன்னு போட்டிருக்கு உங்க பைபிள்ல, போட்டிருக்கா இல்லையா? என்ன போட்டிருக்குப்பா? முழங்கார் படிட்டு. இன்னைக்கு அந்த கலாச்சாரம் போயிருச்சுல. யார் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணியிருக்கான்னு இங்க போட்டிருக்கா இல்லையா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய குமாரன். நமக்கு இப்போ என்ன, இதெல்லாம் தாண்டி இப்போ நிறைய சபையில சோபா குஷன்லாம் வந்துருச்சு. ஒரு இடத்துல பார்த்தேன், ஆப்பிரிக்காவில் ஒரு சபையில ரொம்ப பயங்கரமான சேரு.
அதெல்லாம் ஆடிட்டோரியமே தோத்துரும். தனித்தனி சேர் இப்படி வளைக்கலாம், இப்படி கூட படுத்துக்கிறலாம் உட்காந்து பிரசங்கம் கேட்கும்போது. அந்த மாதிரி சேரு, ஏசி ஹாலு பயங்கரமாக வந்துருச்சு. நீ அடுத்து நம்மளை எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருமோ என்ன. அதனால இந்த சேரில் உட்கார்ந்துருக்கிறவங்க அப்பப்போ நான் சொல்லாமலே முட்டி போட்டுக்கிறேங்க. அப்பப்போ உங்களுக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் அதை உங்களுக்குள்ள தோண வைப்பார். ஒரு ஆராதனை நேரத்தில் எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. விரும்புகிறவர்கள் முழங்காலில் நின்று கொள்ளுங்கள். தேவனோடு நெருங்குவதற்கு என்னுடைய மனம் ஒருமனப்படுவதற்குத்தான் இவைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அவர் அந்த கஷ்டத்தில் இரத்த வேர்வை நிலத்தில் விழுகும்போது என்ன செய்யறாரா, அது முழங்காலில் நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லைன்னு. அவருக்கு பலன் இருந்திருக்கு, உங்களுக்கு பலன் இல்லை. அப்போ நீங்கள் மாம்சத்தில் இருக்கீங்க, அவர் ஆவியில் இருந்திருக்கார். அப்படிதான் அவர் சொல்றார். அவர் ஆவியில் இருக்கிறது என்பது ஆவியானவருடைய பலத்தோடு இதை செய்கிறார். அப்ப அங்கே முழங்காற்படியிட்டு, வசனத்தை கவனிங்க, முழங்காற்படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று விண்ணப்பம் பண்ணினார். இந்த காரியத்தை ஏன் இயேசு செய்தார்னு நான் ஒரு ஊழியர் மீட்டிங் போனப்ப ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அதாவது குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆடு ஒப்படைக்கப்பட வேண்டுமானால் அந்த ஆடு பழுதற்ற ஆடாக இருக்க வேண்டுமா. ஆனால் இயேசுவினுடைய உடல் முழுவதும் இரத்தமாக மாறின போது ஆண்டவரே சிந்திக்க ஆரம்பித்தாராம், நாம் முழுவதும் பழுதாய் மாறிவிட்டோமே, பிதாவுக்கு இப்பொழுது சித்தம் தானா என்கிற ஒரு எண்ணம் வந்ததாக அவர்கள் சிந்தித்து, அப்படி அவர் சிந்திக்கிறார். ஆனால் உண்மையிலேயே அவர் பாவம் செய்து பழுதாகவில்லை, நம்முடைய பாவம் அவர் மேல் விழுந்ததினால் அவர் பழுதாக்கப்பட்டாரு. அதனாலதான் அவர் கேட்கிறாரு, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு. அதுக்கு பரலோகத்திலிருந்து கிரீன் சிக்னல் வந்துச்சு. தேவனுடைய தூதன் இறங்கி வந்து இயேசுவை பலப்படுத்தினாரு. அப்ப தூதன் சொல்லியிருப்பான், பிதாவினுடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறது, நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க, பிதாவினுடைய சித்தத்தின்படி தான் காரியங்கள் நடக்கிறது, நீங்கள் சிலுவைக்கு முன்னேறி செல்லுங்கள் என்று. அன்றைக்கு யோவானும் பேதுருவும் அப்புறம் யாரு யாக்கோபும் கைவிட்டுட்டாங்க. ரொம்ப நெருக்கமான உறவு. சீஷர்களில் 4 விதமான உறவுல நம்பர் 1 இவங்க 3 பேர் தான். அடுத்த கேட்டகரியில் அடுத்த 3 பேர், அடுத்த கேட்டகரியில் அடுத்த 3 பேர், அடுத்த கேட்டகரியில் அடுத்த 3 பேர். இப்படி ஆண்டவருடைய அந்த நெருக்கமா இருந்ததுல முதல் நெருக்கமா இருந்த அந்த 3 பேரும் தூங்கிட்டாங்க. சில நேரம் உங்களை ரொம்ப நேசிக்கிறதா நீங்க நினைக்கிற உறவுகள் கூட உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா தேவன் உங்களுக்கு உதவி செய்வாரு. அதை மட்டும் புரிஞ்சுக்கிறேன். எப்பயும் நீங்க ரொம்ப ஆத்மார்த்தமா நம்பினவங்க கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலே, அவங்க உதவி செய்யணும்னு நினைச்சா கூட அந்த சூழ்நிலையில தள்ளப்படுவார்கள். அதற்குத்தான் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே உறவு பலமா இருக்கணும். நீங்க எந்த சத்துரு உங்களுக்கு வைக்கிற வலையில மாட்டிக்கிறாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதுவும் முக்கியமா இந்த ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அடுத்தவங்கள்ட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றது பைபிள்ல இல்லை. எசேக்கியாவோ எந்த ராஜாக்களுமே அதை செய்யலை. அவர்களாக முதல்ல ஜெபம் பண்றாங்க, அதுக்கப்புறம் துணைக்கு மற்றவர்களை ஜெபத்துக்கு கூப்பிடுகிறார். நம்மால் முடிந்ததை நாம் ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட முறையிலே நெருங்கி, மற்றவர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவது தேவை, அது இதை இன்றைக்கே சொல்லுகிறது. ஆனா அவங்க என்ன பண்ணல? ஜெபம் பண்ணல. அதான் உண்மை. நீங்கள் சொல்லுவீங்க, பிரதர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் உங்கள் வலி உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் வேதனை உங்களுக்கு தான் புரியும். அதனால் சோதனையில் தப்ப இன்றைக்கி நிறைய அம்மாமார்கள் சோதனையில் தான் நிற்கிறீங்க. நிறைய குடும்பங்களில் எனக்கெல்லாம் பயமாக இருக்குது, நீங்கள் எப்படி அடுத்த கட்டத்தை தாண்டி வருவீங்க, நீங்கள் எங்கேயாவது போய் விழுந்துருவீங்களா, மாட்டிக்கிருவீங்களான்னு. நீங்கள் அந்த சோதனையில் மாட்டாமல் இருக்கணும்னா ஜெபம் ரொம்ப முக்கியம். இரவுல உங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு அவன் எத்தனை மணிக்கு வந்தாலும் ஒரு 15 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, தம்பி நம்ம குடும்பத்தில் இதெல்லாம் நடக்க வேண்டியது இருக்குப்பா, ஆண்டோடைய கிருபை தேவைப்பா, ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்றணும்ப்பா, நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் தேவன் பச்சை கொடி காட்டலைன்னா அங்கேருந்து ஆசீர்வாதம் வராது, நமக்கு ஆண்டோடைய உதவி தேவைப்பான்னு சொல்லி உட்கார்ந்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிற இயேசு போல நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ தான் நிச்சயமாக சோதனையில் சத்துரு நமக்கு எப்படின்னா வச்சுருக்கான்னா கண்ணி வச்சுருக்காங்க, நமக்கு தெரியாது. எந்த கடத்தில் திடீர்னு போய் மாட்டிக்கிட்டோம்னா சுருக்க போட்டுருவேன், அதுக்கப்புறம் தப்பு செய்ய வர முடியாது. அந்த மாதிரி கண்ணியில் கேட்டில் விழுகாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற நம்ம ஜெபம் பண்ணுறது பெரிய ஆசீர்வாதத்துக்காக இல்லை, கிடைச்ச பெரிய ரட்சிப்பை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான், கிடைச்ச விலையேற பெற்ற அந்த இயேசு என்கிற பொக்கிஷத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தான். அவரையும் நம்மளை விட்டு பிரிக்கிறதான இந்த உலகத்தில் ஒரு பெரிய போராட்டம். அதுக்காகத்தான் ஜெபம் பண்ணுறதை விட்டுறாதீங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், யாரோ ஜெபம் பண்ணுவாருன்னு இல்லை, நீங்கள் தனிப்பட்ட முறையில் நம்ம ஆண்டவர் நமக்காக
ஒரு மாதிரியை காமிச்சது போல நல்லா முழங்கால் போட்டு நின்று ஜெபம் பண்ணி பாருங்க. 5 நிமிஷம் கழிச்சு நீங்க முழங்கால் போடுறதே மறந்துடுவீங்க. அந்த வலி மறந்துடும். ஆனா அது கொஞ்ச நேரம் வலிக்கத்தாங்க செய்யும். அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு முனை வந்துடும். உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். உடனே லைன் கிடைக்காது. ஆனா லைன் கிடைச்சிருச்சுன்னா டைம் தெரியாம ஜெபம் பண்ணுவீங்க. அந்த லைன் கிடைக்கிறவரை ரிங்கு கொஞ்ச நேரம் போற மாதிரி இருக்கும். நம்மளால ரிங்கு போகும்போதே என்ன பண்ணிடுவான், ஜெபத்தை முடிச்சிருவான். எப்பா ரிங்கு தான்ப்பா போயிட்டு இருக்கு, நில்லுப்பா, கொஞ்சம் கனெக்ஷன். அவர் போனை எடுக்கிறவரை கொஞ்சம் இருப்பானா, நம்மளால ரிங்கு போனோம், ஆண்டவரே சோத்திரம், இந்த நாளுக்காக சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம் அப்படின்ட்டு போயிடும். கொஞ்சம் கனெக்ஷன். அவர் போனை எடுப்பார், பதில் வரும், அவர் பதில் சொல்லுவார். கொஞ்சம் அந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பல தேவைகள் ஆண்டவர் எங்களுக்கு அப்படி செய்திருக்கிறார். நான் நினைச்சிருக்கேன், இவ்வளவு ரூபா தேவைன்னு எப்படி அவருக்கு தெரியும்னு. அவருக்கு தெரியும் இவ்வளவுதான் நமக்கான காரியம்னு அவருக்கு எப்படி தெரியும். அதெல்லாம் ஜெபத்தில் தான் நடக்குது. அதனால நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எத்தனையோ நேரத்தில் செகண்ட் ஷோ படம் பார்க்கறதுக்கு நைட்டு தூங்காமல் இருந்திருப்போம். விக்கிரக கோயில்களில் போய் நைட்டு தூங்காமல் ஆடி என்னென்னமோ காரியங்களை செஞ்சுருப்போம். இப்போ ஆண்டவருக்காக சில நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டியது வரலாம். சில நேரம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் குடும்பத்தில் வரலாம். குடும்பங்களில் பிரச்சனைகள் வரும்போது இரவு நேரம் உட்காந்து ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. உங்களை கர்த்தர் அந்த சோதனைகள்ல இருந்து நிச்சயமா காப்பாற்றி சோதனையில தாண்டி போக கர்த்தர் பலன் தருவார். ஆண்டவருக்கு அந்த பலன் பிதா கொடுத்தது போல நமக்கும் பலன் தருவார். இந்த வருடங்கள்ல இந்த தொடக்க நிலையில உங்களுக்கு சோதனையா தோன்றுகிற அநேக காரியங்கள் ஜெபங்களின் மூலமா சாதனையா மாறிடும்.